ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி இல்லாம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளா ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி ரெடி பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 10ல இருந்து 15 நிமிஷத்துலயே ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க சட்னி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் போல் உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துட்டு அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரையில் வந்து வறுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கறதால திக்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் உளுந்து 1/4 கப் போல் வந்து சேர்த்துருந்தேன். மிதமான தீயில வறுத்து எடுத்துக்குங்க, அப்போ தான் கருகாமல் கிடைக்கும். இதோட கலர் நல்ல பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 6ல இருந்து 8 பல் வந்து பூண்டு வந்து சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ரெடி பண்ணுற சட்னி 3ல இருந்து 4 பேர் வரையில் தாராளமாக வந்து சாப்பிடலாம். வெங்காயம் வந்து சேர்த்து வதக்கும் போது லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 வரமிளகாய் வந்து சேர்த்துட்டு கலருக்காக பார்த்தீங்கன்னா நான் 4 காஷ்மீரி மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் மிளகாய் நான் கலருக்காக தான் வந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் வரமிளகாவே வந்து சேர்த்துக்குங்க. அதுவே காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக வந்துட்டு நம்ம தக்காளி வந்து சேர்க்கல அப்படிங்கிறதால புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன துண்டு வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்தாலே வந்து போதும். சட்னியில் வந்து புளிப்பு டேஸ்ட் வந்து நல்ல பேலன்ஸ்ட் ஆகிட்டு கிடச்சிரும். புளி சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் போல் மிதமான தீயில வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதால சட்னி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்குங்க. கடைசியாக இதில் வந்து தாளிப்பு வந்து கொடுத்தோம் அப்படின்னா சட்னி சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்து கடைசியாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை இது 2த்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.